ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் வந்து ரூட்டிங் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய சேனலில் கஸ்டம் ரம் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து அந்த கஸ்டம் ரம் இன்ஸ்டால் பண்ண போகும்போது பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது, TWRP அதாவது கஸ்டம் ரெக்கவரி போடுறது, இப்படியான வேர்ட்ஸை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அந்த வீடியோலேயே சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரூட் பண்ணுறதால ஃபோனுக்கு ரிஸ்க். ஸோ அந்த ரூட்டிங் என்ன, அந்த ரூட் பண்ணுறது ஃபோனுக்கு நன்மையா தீமையான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதலாவது ரூட்டிங் என்னென்னு பார்த்தீங்களா, ரூட் என்ற சொல்கிற ஆங்கில பதத்துக்கான தமிழ் என்னென்னு பார்த்தீங்களா, வேர். ஒரு மரத்துக்கு வந்து எங்களுக்கு வெளியில் மண்ணுக்கு மேலே தெரிகிற உருவத்தை விட அந்த வேர் எவ்வளவு ஒரு பிரதானமான வேலையை செய்யுதோ, எவ்வளவு பெருசாக அந்த மண்ணுக்கு கீழே இருக்கோ, அதே போல தான் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த யூசர் இன்டர்ஃபேஸுக்கு அடியில் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கிற அந்த டோட்டலான ஓஎஸுக்கான ஸ்ட்ரக்சர் தான் ரூட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரூட்டுக்கான ஆக்சஸ் அதை வந்து இப்போ இருக்கிற பிராண்ட்ஸ் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் ஒரு யூசருக்கு வந்து அந்த பேஸ் இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கான ஆக்சஸை வழங்குறது இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கான ஆக்சஸை பெற்றுக்கொள்வது தான் இந்த ரூட்ன்னு சொல்கிறது. அதை பெற்றுக்கொள்றதுக்கான செயல்முறையை தான் ரூட்டிங்ண்டுவாங்க. ஸோ பேசிக்காக சொல்ல போனால் ஆண்ட்ராய்டில் வந்து எந்தவித பிரச்சனைகளும் வந்து விடக்கூடாதுன்றதுக்காக, முக்கியமாக சிஸ்டத்தை நாங்கள் கரெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த சிஸ்டம் ஃபைல் இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர், அந்த லொக்கேஷனை வந்து எங்களுக்கு ஆக்சஸ் இல்லாமல் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆக்சஸை நாங்கள் பெற்றுக்கொள்வது தான் பேசிக்காக ரூட்டிங்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த ரூட்டிங்கை செய்கிறதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீமைகளை முதல்ல பார்த்துருவோம். முதலே நன்மைகளை சொல்ல, தற்சமயம் அதை பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோனை ரூட் பண்ணிட்டீங்களா இருந்தால் இதால் கிடைக்கக்கூடிய தீமைகளை முதலே சொல்லலையேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த வீடியோலேயே நான் ஸ்டார்டிங்கில் தீமைகளையே சொல்லிடுறேன். இந்த ரூட்டிங் பண்ணக்கூடியதால் என்னென்ன தீமை கிடைக்கும்னு பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னதை போல் ரூட்டிங்ன்றது அவங்க எங்களுக்கு அனுமதி தராத இடங்களுக்கான மற்றும் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்களுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்கிறது தான் ரூட்டிங். அந்த வகையில் நாங்கள் இப்போ எங்களுடைய ஃபோனை ரூட் பண்ணிட்டோமா இருந்தால் எங்களுக்கு அவங்க தந்த ஒரு செக்யூரிட்டி, அதாவது அந்த இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு செக்யூர் பண்ணி வைத்திருப்பாங்க. அந்த செக்யூரிட்டியை நாங்கள் பிரேக் பண்ணி தான் உள்ளே போக போகிறோம். ஆக மொத்தத்தில் எங்களுடைய ஃபோனுடைய பாதுகாப்பை நாங்களே இழக்க வைக்கிறோம். இதன் மூலமாக என்ன மாதிரியான தீமைகள் வருமென்று பார்த்தீங்களா, முதல்ல வந்து இப்போ நாங்கள் அந்த ரூட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸின் மூலமாக எங்களுடைய டேட்டா எந்தவித கட்டுப்பாடுமின்றி வேறு ஒரு நபர் கைக்கு போகலாம். அதுவும் முக்கியமாக ரூட் பண்ணின ஃபோனுக்கான ஆப்ஸை வந்து ஹேக்கர்ஸே பல விதமான ஆப்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஸில் ஏதாவது ஒன்று நாங்கள் இன்ஸ்டால் பண்ணும் பட்சத்தில் எங்களுடைய ஃபோனுடைய முழு கட்டுப்பாடும் அந்த ஹேக்கரின் கைக்கு சென்று விடலாம். அதே மாதிரி இந்த ரூட் பண்ணுற செயலில் வந்து நாங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு போகும்போது சம்டைம்ஸ் நாங்கள் எங்களுடைய ஃபோனை பிரிக் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பிரிக்கண்டா என்னன்றதை நான் ஏற்கனவே அந்த கஸ்டம் ரம் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது தொடர்பான விளக்கம் வேணுமெண்டா நீங்கள் அந்த கஸ்டம் ரம் வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், அதில் போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த ரூட்டிங் பண்ணுறதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பிரதிகூலம் என்னென்னு பார்த்தீங்களா, நாங்கள் ரூட் பண்ணி அந்த ரூட் ஆக்சஸ் எங்களுடைய ஃபோனில் வைத்திருந்தமா இருந்தால் எங்களுக்கு ஓவர் த ஏஆர் அப்டேட், அதாவது OTA அப்டேட்ஸாக எங்களோட பிராண்ட் எங்களுக்கு வழங்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அந்த அப்டேட்ஸ் நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாதான்னு கேட்டால் இல்லை, அதை நாங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்ஸில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொடுத்து அப்டேட் பண்ணுற மாதிரி எங்களால் அப்டேட் பண்ணிக்கொள்வது கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டிங்கை பலர் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஃபோனில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேரை இன்னும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. ஸோ நாங்கள் எங்களுடைய லிமிட்டை தாண்டி ஹார்ட்வேரை பூஸ்ட் பண்ணும்போது எங்களுடைய ஹார்ட்வேர்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம், பேர்ன் ஆகலாம். உதாரணமாக ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த SOCயோ மதர் போர்ட் வந்து பேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது எரிந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இவ்வளவும் வந்து இந்த ரூட்டிங்கில் இருக்கக்கூடிய தீமைகள். ஆனால் இதே இப்போ நாங்கள் இந்த ரூட் பண்ணுறதுக்கான நன்மைகளை பார்த்தோமா இருந்தால், முதல்ல வந்து ஏன் இந்த ஃபோன்ஸை ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஃபோனை எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்வது. இப்போ நாங்கள் ஒரு ஃபோனை ரூட் பண்ணுறதன் மூலமாக அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய இயங்குதளமான ஆண்ட்ராய்டினுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸை நாங்கள் எங்களுடைய கையிலே எடுத்துக்கொள்ள முடியும். அதன் காரணமாக நாங்கள் வந்து இப்போ இந்த ஃபோனை ரூட் பண்ணிட்டோமா இருந்தால் அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களையும் எங்களுக்கு பிடித்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ரூட் பண்ணின ஃபோன்ஸில் வந்து நாங்கள் சிம்பிளாக கஸ்டம் ரம்ஸை போட்டுக்கொள்ள முடியும். அதிலே முக்கியமாக எங்களுடைய ஃபோனுடைய ஃபுல் ஆக்சஸ், அதாவது இந்த சாஃப்ட்வேர் சைட்டில் இருக்கக்கூடிய முழுமையான ஆக்சஸையும் எங்களுக்கு இந்த ரூட்ன்ற செயல்முறை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்களா எத்தனையோ ஆப்ஸ் வந்து ரூட் ஒன்லி என்று இருக்கும். அது வந்து இப்போ ரூட் பண்ணின ஃபோன்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும்.
அப்படியான ஆப்ஸை நாங்கள் இந்த ஃபோனை ரூட் பண்ணி கொள்றதன் மூலமாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி கொள்ள முடியும். இதில் என்ன நன்மை என்று பார்த்தீங்களா, இப்போ எங்களுடைய ஃபோனுடைய ப்ரொசஸரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஓவர்க்ளாக் பண்ணி கொள்ளலாம். இல்லை என்றால் எங்களுக்கு பேட்டரி லைஃப் அதிகமாக தேவையாண்டா அண்டர்க்ளாக் பண்ணுறதன் மூலமாக பர்ஃபார்மன்ஸை குறைத்து பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படியான வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு ரூட் பண்ணின டிவைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மொபைலுடைய செயற்பாடை எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். உதாரணமாக இப்போ ஒரு இன்டர்னல் மெமரியில் இருக்கக்கூடிய ஆப்ஸை நாங்கள் எக்ஸ்டர்னல் SD கார்டுக்கு மாற்றுறதன் மூலமாக மொபைலினுடைய ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி RAM மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான சில கோடிங்ஸை நாங்கள் மாற்றுறதன் மூலமாக எங்களுடைய ஃபோனுடைய RAM மேனேஜ்மெண்ட் இன்னும் பெஸ்ட்டாக செயல்படுறதுக்கு எங்களால் ட்வீக் பண்ண முடியும். மற்றும் எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் மற்றும் ட்வீக் ஆப்ஷன்ஸை இந்த ரூட் ஃபீச்சர் எங்களுக்கு பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுடைய ஃபோனில் தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய சில நார்மலாக இருக்கும்போது செக்யூரிட்டி சப்போர்ட் பண்ணாமல் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிற சில ஆப்ஸை கூட இந்த ரூட் பண்ணுறதன் மூலமாக உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். இது ஒரு விதத்தில் நன்மையாக கருதப்பட்டாலும் இன்னொரு விதத்தில் இந்த ஆக்சஸை ஒரு ஃபோனை ரூட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த ஆப்ஸை ஃபோனில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வசதி இருக்கிறதன் காரணமாக ஃபோன் சம்மந்தப்பட்ட விடயங்கள் தெரியாத பலர் இது ஒரு தவறாக பயன்படுத்துவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது. இதனால மற்ற நபர்களுடைய பிரைவேசி பறிபோவதற்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ ரூட்டிங்ன்றது உங்களுடைய தேவையை பொறுத்து தான் நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு செய்யணுமா இல்லையான்றதை சொல்லலாம். இப்போ இளைஞர்கள் மத்தியில் இந்த ஆன்லைன் கேம்ஸ் ஃபேமஸாக போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆன்லைன் கேம்ஸை விளையாடுற பலர் தங்களுடைய ஃபோனை ஓவர்க்ளாக் பண்ணுறதுக்காக மற்றது கேமை மட்டுமே மெயினாக யூஸ் பண்ணி மற்ற எல்லா ஆப்ஸையும் சிஸ்டத்தில் இருக்கிற ஆப்ஸை டிலீட் பண்ணி ஃபோனை கேமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் ஃபோனை ரோட் பண்ணி அந்த சிஸ்டம் ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுறது, இப்படியான செயற்பாடுகளின் மூலம் கேம்ஸை பூஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியான தேவை உங்களுக்கு அந்த ரூட்டிங் பண்ணினா மட்டும்தான் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியுமெண்டா நீங்கள் ரூட் பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த ரூட்டிங்கை பற்றின ஒரு ஃபுல்லான விளக்கம் தெரியலைன்னா தயவு செய்து இப்படியான வேலைகளுக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு இந்த ரூட்டிங் பண்ணுறதால என்னென்ன இஷ்யூஸ் வரும், இதால் என்னென்ன பிரச்சனைகளை ஃப்யூச்சரில் எங்களுடைய ஃபோன் சந்திக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிந்து வைத்திருந்தீங்கள் என்றால் அதுக்கு பிறகு நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபோனை ரோட் பண்ணிக்கொள்ள முடியும். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த ரூட்டிங் சம்பந்தமாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைத்த விடயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவியுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணி சேனலினுடைய வளர்ச்சிக்கு ஆதரவு தாங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VelKaja. நன்றி, வணக்கம்.